கண்ணீர் சிந்துற லெவலுக்கும் சில நேரத்தில் போயிடுவாங்க. ஏன்? தவறாய் பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளும் போது அங்கே பெரிய காயங்களும் வேதனைகளும் உண்டாகுது. ஆனால் சரியான விதத்தில் நாம் புரிந்து கொள்ளும் போது அங்கு அன்பு பிறக்கிறது, அங்கே ஆசீர்வாதம் பிறக்கிறது, அங்கு உறவுகள் மலருகிறது, ஒருவருக்கொருவர் ஐக்கியம் உண்டாகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க, இயேசுவே தேவகுமார் என்று நீ எப்போ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறியோ, எப்போ அவர்கிட்ட அறிய ஆரம்பிக்கிறியோ, எப்போ உள்ளத்தை செலுத்த ஆரம்பிக்கிறியோ, நீ தேவனை அறிந்து கொள்ளுவ, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவ, தேவனை குமார அறிந்து கொள்ளுவ. நான் சொல்றேன், அது மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகள் உங்களை அறிஞ்சு கொள்ளுவாங்க. நீ தேவனை அறிந்து கொள்ளாம உங்க பிள்ளைகள் உங்க உள்ளத்தை என்ன பண்ண முடியாது, அறியவே முடியாது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா! அநேக நேரத்தில் என்ன போகும்போது, விசிட்டிங் போகும்போது கண்ணீர்களை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். என் பிள்ளை இவ்வளோ நாள் இருந்து என் புரிஞ்சிக்கல, என் மருமக புரிஞ்சிக்கல, என் தகப்பன் புரிஞ்சிக்கல. நிறைய பேர் என்ன பண்ணுது, அந்த உடைப்பட்டு அழுவதை நான் பார்த்துருக்கிறேன். காரணம் என்ன? இதற்கெல்லாம் காரணம் என்ன? இயேசுவை தேவகுமார் என்று நீ விசுவாசிப்பாரு. முதல்ல இயேசுவை அறிஞ்சு கொள்ள முடியும். இயேசுவை அறிஞ்சு கொள்ளும் போது உங்கள் பெற்றோர்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வசனத்தை வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். பாருங்க, இந்த இடத்துல இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. ஒரு அற்புதத்தை செய்கிற பிறவி குருடனுடைய கண்ணை என்ன பண்ற, திறக்கிறாரு. திறந்துட்டு மதவாதிகளும் சொந்த ஜனங்களை கூட அந்த பிள்ளை பக்கத்தில் நிற்கல, அவனை தள்ளி விட்டுட்டாங்க. ஆனால் இயேசு தள்ளி விட்டனும் அவனை தேடி வந்தார். ஒருவரையும் புறம்பே தள்ளாத தெய்வம் அவனை தேடி என்ன பண்ணுறாரு, வந்தார். வந்து அவங்ககிட்ட கேட்க போது என்ன கேட்குற தெரியுமா, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? அன்றைக்கு அந்த குருடனத்தில் ஒரு அற்புதத்தை செய்தது போது கேட்ட போது இன்றைக்கு சபையை பார்த்து கேட்குறாரு, எம்மா எப்பா தேவகுமாரிடத்தில் நீ விசுவாசமா இருக்கிறாயா? சொல்லுங்க, விசுவாசமாய் இருக்கிறாயா? பக்க சொல்லுங்க, விசுவாசமாய் இருக்கிறாயா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னோம். அப்போ சொல்லுவாரு, நான் தான்பா அவருன்னுவாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதோ உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன், நான், நீ விசுவாசிக்கிறியா? நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னோட கூட பேசுகிறவரா இருப்பேன் அப்படின்றாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போ தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறியாயோ அந்த தேவனை நீ முகமுகமாய் பாப்பாய். ஹல்லேலூயா! உன்னோடு கூட பேசுகிறவன் நானே என்பதை என்ன பண்ணுவார், அவரு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா! 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதான் வாசிச்சோமா? இல்லை. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு தேவர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க வேத வாக்கியம் தவறாய் இருக்கிறதா? பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவ குமார் என்று சொன்னதினால் தேவ துஷ்ணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என்ன சொல்றாரு? அந்த காலில் இயேசுவை தேவகுமாரன் என்று சொன்னால் தேவ துஷ்ணனுவான். எதுங்க? ஏன் அப்படின்னா தேவ துஷ்ணன்னு சொன்னான். ஆனால் உண்மையில் நான் சொல்கிறேன் பாருங்க, யூதர்கள் அப்படி நினைச்சாங்க. ஆகவே தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுற, ஒரு பகுதி என்ன பண்ணல, இன்னும் மனம் திரும்பாத, அவங்களுக்கு கண்ணி சுருக்கும், அவரோட பந்து என்ன பண்ணுது இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இயேசுவே தேவகுமாரன் என்று எந்த மனுஷன் சொல்றானோ அவன் தேவனை மகிமைப்படுத்துறான். ஹல்லேலூயா! தேவனை என்ன பண்றான், மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா! இயேசுவே தேவகுமாரன் என்று சொல்லும் போது நான் சொல்றேன், நீ தேவனை மகிமைப்படுத்துவேன். வேதம் சொல்லுது, என்னை மகிமைப்படுத்துகிறவர்களை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவாரு. நான் சொல்றேன், நீ கர்த்தர் இயேசுவை தேவகுமாரன் என்று சொல்லும் போது நீ தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுவாய். ஹல்லேலூயா! வாசிங்க 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு
ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உன் வாழ்க்கையில பலவீனங்கள் எத்தனை வந்தாலும் சரி, ஒருவேளை உன் பாடுகள் எல்லாம் வந்தாலும் சரி, ஒருவேளை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஆனால் உலகத்தாருக்கு அது மரணமாக இருக்கும். ஆனால் உனக்கோ என்ன பண்ணுற, அதிலிருந்து வெளியே வந்து கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவ. கர்த்தர் என்னை சாவாமை பிழைக்க செஞ்சாரு, என்னை கர்த்தர் என்னை இக்கட்டிலிருந்து ரட்சித்தாரு, கர்த்தர் என்னை விடுவித்தாரு, கர்த்தர் எனக்கு சுகம் தந்தாரு, என் குறைவை நிறைவாய் மாற்றினாரு என்று சொல்லி கர்த்தர் தேவகுமாரனை விசுவாசிக்கும் போது 1000 பாடுகள் வரலாம், 1000 துக்கங்கள் வரலாம், 1000 வேதனைகள் வரலாம். அந்த வேதனைகளும் துக்கங்களையும் பாரங்களையும் நீ கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவ. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும், எந்த பிசாசும், எந்த பொல்லாத சக்தியும் என்ன பண்ண முடியாது, உன்னை வீழ்த்தவே மரணத்துக்கு ஏதுவா ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க, கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்ப்பா, மகிமைப்படுத்துவார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. ரீபா லகு ஷம்தா லம்தா லமாஷ். மனுஷகுமாரன் மகிமைப்படுத்துகிறார், அவரில் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இயேசு இவளை சொன்ன 32 மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனிலும் அவர் என்ன பண்றாரு, மகிமைப்படுகிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவனை அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் அவரை என்ன பண்ணுவாரு, மகிமைப்படுத்துவார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இயேசுவை தேவகுமாரன் என்று சொல்லும்போது அவர் என்ன பண்றாரா, தேவன் அவரை என்ன பண்றாரா, மகிமைப்படுத்துகிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு தனக்கு ஒன்று கொடுத்தது தனக்கு எப்போதுமே வச்சு நிற்கிறதுல, அவர் பிதா அன்பா இருக்கிறது போல நான் உங்க மேல அன்பா இருப்பேன்னு சொன்னார். பிதா கொடுத்த எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன், ஒன்று கூட நான் என்ன பண்ணல, உங்களுக்கு மறிக்கல. இப்போ பாருங்க, இயேசு என்ன பண்ணுவார், நீங்கள் இயேசுவை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உயர்த்த 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 என்ன பண்ணுவார், தேவன் மகிமைப்படுவார். தேவன் அந்த மகிமையெல்லாம் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணாடி கிட்ட முன்னே சூரியனை காமிச்சா அந்த கண்ணாடி என்ன பண்ணோம், வெளிச்சம் என்ன பண்ணோம், நம்ம மேலே பிரகாசிக்கிறது போல அந்த இயேசுவை தேவகுமார் என்று மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உன் வாழ்க்கையும் சரி என் வாழ்க்கையும் சரி மகிமை உள்ளதாய் மாறும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிரகாசிக்கிறதா மாறும், இருளா என்ன பண்ணாது, மாறவே மாறாது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இயேசுவை தேவகுமாரன் சொல்லி பாருங்க, உனக்கு கனம் கிடைக்கும், உனக்கு மகிமை கிடைக்கும், உனக்கு புகழ் கிடைக்கும். உன்னை உயர்த்துவாங்க, உன்னை மேலாக்குவாங்க, உன்னை தலையாக்குவாங்க, உன்னை சிறந்திருக்க பண்ணுவாங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கனமும் மகிமையும் எப்போதும் உன்னை தேடி வரும். ஒவ்வொரு நாளும் ஆண்ட ஏன் இங்கே வந்து கூடி வரணும், ஏன் ஆராதிக்கணும், நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு பாருங்க, அநேக சொல்றாங்க, இல்லைங்க கோயிலுக்கு வர முடியல, இதுக்கு வர முடியல, அதுக்கு வர முடியல, பிரச்சனை பிரச்சனை. நான் சொல்றேன், பிரச்சனைக்கு ஒரே மருந்து, கர்த்தரை தேடுவோருக்கோ. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் பயப்படாது சிறுபந்தையே அப்படின்றார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். நீ ஓடி ஓடி தேடுறதெல்லாம் வாசல்ல வீட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணும், கூட கொடுக்கிறவராக இருப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை தேடுங்க, தேவனை தேடுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சாட்சியை வச்சுட்டு போவோம், நல்ல ஒரு என்ன பண்ண பழக்கத்தை வச்சுட்டு போவோம், குடும்பமாய் ஆராதிப்போம், குடும்பமாய் கோயிலுக்கு வருவோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நேரத்தோடு வருவோம், வேலைக்கு நேரத்தோடு போறோம், ரயில் பிடிக்க நேரத்தோடு போறோம், பிளைட் பிடிக்க நேரத்தோடு போகிறோம், ஒரு எஜமானுக்கு நேரத்தை கொடுக்கிறோம். அதை காட்டிலும் கனத்துக்குரியவர் நம்முடைய ஆவியை ஆசீர்வதிக்கிறவர், ஆத்துமாவை ஆசீர்வதிக்கிறவர். ஆமேன். உலக பிரமாண வேற பணத்தை தான் கொடுப்பான்,
ஆனால் இவர் அது இல்லை, சுகத்தை கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு, நிம்மதியை கொடுப்பாரு. ஒரு எஜமான் வந்து சுகத்தை கொடுக்க முடியுமா? அவனை பெரிய ஐஸ்வர்யவான் எஜமானோட சுகத்தை கொடுக்க முடியல. இயேசு கிட்ட தான் போய் தேடி நின்னான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. குஷ்டரோகி என்ன பண்ணுறான்? டாக்டர் கிட்ட போல, இயேசு கிட்ட போனான். ஆண்டவரே உம்மால முடியும் ஆண்டவரேன்னா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சுகத்தை தருகிறவர், ஒரு நிம்மதியை தருகிறவர், ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறவர் யாரு? தேவன் தான். அவங்களுக்கு கொடுக்கிற கனத்தை இயேசுவுக்கு கொடுத்து பாரு. ஹல்லேலூயா. உன் சஞ்சலம் தவிப்பு நீங்கி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவீர்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1000 இருக்குங்க, 1000 பிரச்சனை இருக்கும். பவுல் சொல்றான், துன்பமோ நாசமோசமோ பட்டயமோ வியாதியோ எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க விட்டாது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை விட்டு என்ன பண்ணாது? பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. 1000 பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் நம்ம என்ன பண்ணோம்? சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். தளர்ந்து போகாது இருக்குன்னு சொல்லுது. சோர்ந்து போகாத கோயிலுக்கு போகணும், சோர்ந்து போகாத விதைக்கணும், சோர்ந்து போகாம ஆராதிக்கணும். தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. எந்த பாருங்க மனுஷனுக்கு அவன் சொல்றான், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை உனக்காக கர்த்தர் தெரிஞ்சு கொள்ள முடியாது. கோயிலுக்கு போகிறது அவரு தெரிஞ்சுக்க முடியாது, பைபிள் வாசிக்கிறது அவரு தெரிஞ்சுக்க முடியாது, ஜெபம் பண்ணுறது அவளுக்கு தெரிஞ்சு போக முடியாது, ஆலயத்துக்கு வர்றது அவரு தெரிஞ்சுக்க முடியாது. அவர் உள்ளத்தில் ஒரு கண்ணை தான் காட்ட முடியும், போப்பா கோயிலுக்குன்னு. ஒரு இருதயத்தில் விருப்பத்தை தான் போட முடியும். சில பேர் டெய்லி விருப்பத்தை போடுவோன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லைங்க, ஆண்டவர் என்ன பண்ணுற? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா? என்னது ஆராதனை? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை அழுத்தொழுது கொண்டோம். அன்றைக்கி ஒரு காது குத்து இருக்குதா, அன்றைக்கி அங்கே என்ன பண்ண சோறு போடுறாங்களா, அங்கே எதுக்கு போனோம் அதுக்கு போனோம். இதையே சில ஒருத்தர் ஃபோன் பண்ணால் வச்சுக்க, எப்போ பார்த்தாலும் நான் ஏழை வீட்டுக்கு போனோன்னு வேறு ஒருத்தர், அங்கே செத்துட்டான் இங்கே செத்துட்டாங்க. நான் சொல்லுவேன், நல்லா பார்த்தான், ஒரு நாத்திகாமே கோயிலுக்கு வர விடுறது கிடையாது. உயிர் தெழுந்த இயேசுவை மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தேடுங்க. உபாகம் 28:46 எடுத்து வாசி பாருங்க. சந்தோஷமா இருக்கும்போது, சகல நிறைவா இருக்கும்போது, கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தேடாதபடியினாலே அவங்க என்ன தேவையில்லாதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எதை போய்? வியாதியையும் நோவையும் பிரச்சனையும் பாரத்தையும் அவங்க போய் படிச்சுக்கிறாங்க. கர்த்தர் கட்டி பிடிக்க சொல்ல. எப்போ கர்த்தரை தேடும்